வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சம்டைம்ஸு இந்த சமூக ஊடகங்களில் போஸ்டிங்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிடும் நம்ம மனசில். இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்டிங் பார்த்தேங்க. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர் ஒருத்தர், இந்தியர் தான். அவர் பேர் பாலாஜின்னு பேர், பாலாஜி குருராஜன் அப்படின்னு பேர். அவர் தமிழ்காரர் தான் போல இருக்குது, திருச்சியிலேருந்து போனவர். அவர் 2007 அமெரிக்கா போயிருக்கார். அங்கே அவர் டாப் கம்பெனிஸ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. மெட்டாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அப்புறம் லிங்க்டின்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் டாப் பொசிஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்ல சேலரி $20,000 $25,000 US பர் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்கும்போது அவர் என்ன போட்டிருக்காருன்னா, நான் இந்தியா திரும்பிட்டேன் சென்ற மாதம், அதாவது ஜூன் மாதம். நான் ஃபேமிலியோட லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் ஃபுல்லாக இந்தியாவுக்கு திரும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொன்னார்னா, எங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்க பெங்களூரில் இருக்காங்க, வயசானவங்க. ஸோ அவங்களோட இருக்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் அவர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய குழந்தைகள்லாம் இப்போ கொஞ்சம் பெரியவங்களாயிட்டாங்க. நம்ம வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் எங்கேயோ ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி அங்கேருந்து பார்க்குறத விட கிட்டக இருந்து பார்க்குறது இன்னும் நல்லா இருக்கும். அதனால் ஒரு பாண்டிங் ஏற்படுத்தலாம் குழந்தைங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வைண்டப் பண்ணிவிட்டு மொத்தமாக பெங்களூருக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டாரு. அவருக்கு கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் தடங்கள்லாம் இருந்தோம். ஏன்னா இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வீடு பார்க்கணும், பெரிய வீடாக பார்க்கணும் எல்லாருக்கும் சேர்த்து. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், எந்த பள்ளிக்கூடம் பார்த்து. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் இவருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன அரேஞ்ச் பண்ணுறது, இந்தமாரி இந்த கடை கண்ணி இதெல்லாம் வேறு பார்க்கணும். அதனால் கொஞ்சம் செட்டில்மெண்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். அஃப்கோர்ஸ் இவங்க ஒரிஜினலாக பெங்களூர் தான் இருந்திருக்காங்க, அது ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால். இப்போ வந்தோடனே கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்கலாம். அதனால் அவருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எங்களுக்கு இந்த டெசிஷன் ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இந்த விஷயத்தை நான் இங்கே இருக்கிற சில கலீக்ஸோடு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னதை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது ஒருத்தர் என்ன சொன்னார்னா, சார் இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் வேல்யூவில் எடுக்காதீங்க. ஒரு அமெரிக்காவில் ஒரு $20,000, அதாவது இந்தியன் கணக்குக்கு 20 லட்சம் ரூபாய் மாதத்துக்கு, அவ்வளோ சம்பளம் வாங்குறவங்க வயசான அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்குன்னு எல்லாத்தையும் போட்டு வருவாங்களா? அவங்களுக்கு அங்கே ஏதோ பிரச்சனையாக இருக்குது, ட்ரம்ப் ஏதோ நெருக்கடி கொடுத்துருக்காரு, இல்லை கம்பெனியில் ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இந்த மாதிரி ரீசன்னால தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது கேட்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சுங்க. அதாவது ஒருத்தர் ஒரு உயரிய கொள்கையோடு வந்திருக்காரு, வயசான அம்மா அப்பாவை பார்த்துக்கணுன்னு. அவருக்கு களங்கம் கற்பிக்கிறது நம்ம இந்த சமூகத்துக்கே செய்யக்கூடிய ஒரு துரோகமாக தான் தெரியுது நமக்கு. நம்ம ரொம்ப பேர் பார்த்துருக்கோங்க. அதாவது எப்போ அந்த ஐடி இந்தியாவுக்கு வந்ததோ ஒரு 30-35 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், 90ஸ்லன்னு வச்சுங்களேன். அப்போ ராஜீவ்காந்தி இருந்தார், அப்புறம் நரசிம்மராவ், அவங்க ரொம்ப அக்ரெசிவாக கொண்டு வந்தாங்க ஐடி எல்லாம். அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏதாவது பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி படிச்சிருப்பாங்க, இருந்தாலும் ஐடியில் ஒரு கோர்ஸ் பண்ணிட வேண்டியது, பண்ணிவிட்டு ஐடி ஃபீல்டுக்கு மாறிட வேண்டியது. அண்டு அல்டிமேட்டாக என்ன, யூஎஸ்க்கு போய் செட்டில் ஆயிடணும். அதுதான் ஒவ்வொரு இளைஞருடைய கனவும் அந்த காலத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா போய் செட்டில் ஆகிடணும், அவ்வளோதான். அதை நோக்கி தான் பயணம், எல்லோரும் அந்த இதை நோக்கி தான் பயணம் பண்ணாங்க. அது நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆச்சு, நிறைய பேருக்கு ஃபெயிலியரும் ஆச்சு. அதாவது இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. அமெரிக்காவில் போய் வேலை கிடச்சி செட்டில் ஆகி அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நடக்காது. அதுவும் சமீப காலங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலை போயிடுதுங்கிறாங்க. அவங்க 2 ஃபேமிலி ஒருத்தருக்கு ரெண்ட்டு கொடுக்க முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ஃபேமிலிகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கூத்தாடி, உங்களோட நாங்கள் 1 மாதம் தங்கிக்கிறோம், 2 மாதம் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நல்ல மனசு படைச்சவங்களாக இருந்தால் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறாங்க. அது கூட ரொம்ப நாளாக இருக்க முடியாது, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இவங்களுக்கே வெளியாகக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எதையாவது பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறேன் பார்ட் டைமாக
அப்படின்போம். இல்லைன்னா ஏதாவது ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் கேஷியராக இருக்கேன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி ஏதாவது பணம் சம்பாதிச்சா தான் உண்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச சுத்தமாக வேலை இல்லை, சம்பளம் கிடையாது, வருவாய் கிடையாது. இந்தியாவிலேருந்து பணம் போகுது அவங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கு. பாருங்கள், அமெரிக்காவில் சம்பாதிச்சு இந்தியாவுக்கு அனுப்புவாங்கன்னு பேர். இப்போ அவங்களுடைய மெயின்டெனன்ஸுக்கும் சஸ்டனன்ஸுக்கும் இந்தியாவிலேருந்து அவங்க பெற்றோர்கள், சகோதரர்கள் அவங்களாம் வந்து பணம் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயங்க. அது எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகிடாது வாழ்க்கை. ஸோ இந்த பாலாஜி குருராஜன்கிறவர் வந்து பண்ண செயல் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க செயல். கங்க்ராச்சுலேட் பண்ணலாம், அவரை வணங்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய வேலையில் இருந்துட்டு இவ்வளோ நிறையா சம்பளம் வாங்கிட்டு அதை விட்டுட்டு வராருன்னா, அதுவும் என்ன வயசான அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு வராருங்கிறது வந்து அது சாக்ரிஃபைஸ் ஆஃப் த லைஃப்னு தான் சொல்லணும். நம்ம அந்த மாதிரி பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப அரிது. ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருக்காங்க, இதே மாதிரி நான் வந்து ஒரு 10 வருஷம் கழித்து வந்துட்டேன், இந்த மாதிரி எனக்கும் நல்ல வேலையில் தான் இருந்தேன், இருந்தாலும் வயசான அம்மா அப்பா இருக்காங்க அதனால் வந்துட்டேன். இன்னொருத்தர் வந்து 14 வருஷம் கழித்து வந்தேன்னு எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொந்த குறிப்புகளையும் எழுதியிருக்காரு. அதில் 2-3 கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்ததுங்க. அதாவது ஒருத்தர் எழுதியிருக்காரு, நீங்கள் வந்து எவ்வளோ தான் சம்பாதிச்சிருப்பீங்க அமெரிக்காவில் டாலரில், இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டீங்க, உங்கள் வயசான அம்மா அப்பா இருக்காங்க, நீங்கள் அவங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பேசுங்க, அவங்களோட மனதார பேசுங்க, அவங்களுடைய கண்ணை உத்து பாருங்கள். அந்த கண்ணில் ஒரு ஒளி தெரியும், ஒரு நிம்மதி தெரியும், ஒரு சந்தோஷம் தெரியும். அதுக்கு வந்து அந்த சந்தோஷத்துக்கும் அமைதிக்கும் வந்து நீங்கள் எவ்வளவு தான் டாலரில் சம்பாதிச்சாலும் அது ஈடு ஆகாது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் கமெண்ட்டில் போட்டிருக்காரு, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு, அது படிக்கிறது ரொம்ப டச்சிங்காகவும் இருந்தது. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகம் வந்து பெருசுங்க, நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது, நீங்கள் வந்து பெரிய ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், நிறையா திறமைசாலியாக இருக்கலாம், நல்ல அனுபவம் மிக்கவராக இருக்கலாம், ஸ்கில்ஸ் தெரிஞ்சவராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து யூ ஆர் சம்படி இன் த வேர்ல்டு, யூ ஆர் சம்படி இன் த வேர்ல்டு. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற சம்படிக்கு நீங்கள் தான் வேர்ல்டு. வீட்டில் இருக்கிற சம்படினா அப்பா அம்மா சகோதரர்கள் இவங்க தான். இந்த சம்படிக்கு யூ ஆர் த வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. முதல்ல வந்து யூ ஆர் சம்படி இன் த வேர்ல்டு, பட் யூ ஆர் த வேர்ல்ட் ஃபார் திஸ் சம்படி அப்படிங்கிறார். இதெல்லாம் ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு போஸ்டிங், பாராட்டத்தக்கது இது. ஸோ அது முடிக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு கேஸ் நம்ம பார்த்தோங்க. அதாவது இது வந்து வீடியோவில் தான் பார்த்தேன், சென்ற மாதம் இருக்கும், 1.5 மாதத்துக்கு முன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை ரிட்ரீவ் பண்ண முடியல, நான் சேவ் பண்ணல. ஆனால் அதோட கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் இருக்காருங்க, அவரும் ஐடி ப்ரொஃபஷனல் தான் போல இருக்கு, தமிழ் தான் பேசுகிறார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய தாயாரை வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் ஆகுதான், அவங்கள வந்து இவர் கொண்டு போய் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்துருக்காரு. சேர்த்துட்டு அந்த ஓல்டேஜ் ஹோமையே இவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ தான் எல்லாருமே தன்னையே ரெக்கார்ட் பண்ணி தன் வீட்டை ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் போடுறாங்க இல்லையா சோஷியல் மீடியாவில். அதே மாதிரி இவர் வந்து தன்னுடைய தாயார் அங்கே ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறத அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அந்த ஓல்டேஜ் ஹோமையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அது வந்து ரொம்ப ஹை கிளாஸாக இருக்குது, நல்ல பாஷாக இருக்குது. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டு அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த ஓல்டேஜ் ஹோம் ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்கும், இது வந்து ஹை கிளாஸ் ஓல்டேஜ் ஹோமு, இங்கே வந்து நல்ல தரமான உணவு கொடுப்பாங்க, காஃபி டீ எப்போ கேட்டாலும் கொடுப்பாங்க, கவனிச்சுட்டே இருப்பாங்க, ஆள் அப்பப்போ வந்து கவனிப்பாங்க, உங்களுக்கு வந்து டாக்டர் வசதியும் உண்டு, ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் வந்து மருத்துவ சேவையும் பெறலாம், இது வந்து ரொம்ப எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம மனசில் என்ன தோணுச்சுனாக்க, சரி வசதிகள் இருக்குது, நல்லா அவங்க வந்து இந்த பெட்ஷீட்லாம் டெய்லி மாற்றுவாங்களாம், தலாணி உரையெல்லாம் மாற்றுவாங்க, ஃபேனை தொடப்பாங்க, ஏசி எல்லாம் இருக்குது, எல்லாம் அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த வயசான அம்மாவுக்கு 90 வயசுங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் இருந்து ஓட்ட சோஃபா இருக்கட்டும், அதில் உக்காந்துக்கட்டும், டிவியை போட்டு பார்க்கட்டும், இல்லை கிச்சன் உள்ளே போய் ஏதாவது காஃபி போட்டு சாப்பிட்டோம், இல்லை கட்டிலில் போய் உக்காந்துக்கிட்டோம், இல்லை அந்த பேர குழந்தையாக இருக்கும் பேர குழந்தையோட விளையாட்டோம்,
இதெல்லாம் போக இந்த இப்போ பாஷாக இருக்கிற ஒரு ஓல்டேஜ் ஹோம் அப்பீல் ஆகுமா? அதுதான் நம்மளுடைய கேள்வி. ஸோ இவர் என்ன தான் ஒரு ரொம்ப அநேகமாக ஒரு நிறையா காசு கொடுத்து சேர்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவர் அந்த அம்மாவுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத இவர் யோசிச்சாரான்னு தெரியல. இவரே ப்ரிசியூம் பண்ணிட்டார், எல்லாம் வசதியாக இருக்குது, அவங்க கேட்டபோது வந்து காஃபி கொடுக்குறாங்க, கேட்டபோது உப்புமா கொடுக்குறாங்க, டாக்டர் வசதி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாரே தவிர, அந்த பெரியம்மாவுக்கு வந்து மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும். நம்மளுடைய மகன் மருமகள் அவங்களுக்கும் வயசாகிருக்கும், இப்போ 60, இவங்களுக்கு 90னா அவங்களுக்கு 60ஆவது ஆயிருக்கும். அவங்களோட உட்காந்து எல்லா விஷயமும் பேசலாமே, சொந்தக்காரங்க பற்றி அவங்க இவங்க பற்றி பேசலாம், குடும்ப விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். பேர குழந்தை இருந்தால் அது கூட பேசலாம். பேர குழந்தைக்கும் ஒரு 15-18 வயசு இருக்கலாம், ஏன்னா இது இவங்களோட ஏஜை பேஸ் பண்ணி. சரி, அவங்களோட ஏதாவது பேசலாம், என்னப்பா ஸ்கூல் போனியா, காலேஜ் போனியா. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறத இவர் அறிஞ்சாரான்னு தெரியல. என்னமோ இவர் நல்ல ஒரு பாஷான ஒரு இதில் சேர்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியில் இவர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க மனுஷங்க. இதுதான், அதாவது உலகத்தில் வந்து எல்லா விதமான மனுஷங்களும் இருப்பாங்க. அதனால வந்து யார் யாருக்கு எப்படி போட்டிருக்கோ அப்படி தான் நடக்கும். ஸோ இந்த அம்மாவை நினச்சா நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இதுதான் வாழ்க்கையினுடைய இயல்பு, தத்துவம் இதுதான். ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.